கர்த்தருக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே, நாம் அனுதினமும் சத்திய திருவசனத்தை தியானிப்போம். அந்த சத்திய திருவசனத்தோடு நடப்போம். நித்திய ராஜ்யத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்வோம். இந்த நாள் தியானத்திற்கு என்று ரோமருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 3 நாம் வாசிப்போமானால், வேத வாக்கியம் என்ன சொல்லுகிறது? ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லுகிறது. நம் வேதத்திலே பார்க்கிறோம், ஆபிரகாமை கர்த்தர் அழைக்கிறார். உன் தாயையும் தகப்பனையும் உன் இனத்தையும் உன் தேசத்தையும் விட்டு நான் காண்பிக்கும் தேசத்திற்கு போ என்று சொல்லி ஆபிரகாமை அழைக்கிறார். ஆபிரகாம் விசுவாசித்தான், கானான் தேசத்தை சுதந்திரித்துக் கொண்டான். பாருங்க, ஆபிரகாமுக்கு குழந்தை இல்லை. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், உன் சந்ததி கடலத்தை மணலை போல வானத்து நட்சத்திரங்களைப் போல நான் பெருகவே பெருக பண்ணுவேன் என்று வாக்கு கொடுத்தார். ஈசாக்கு பிறந்தார். ஈசாக்கு பிறந்தவனை என் தேவனாகிய கர்த்தர் அவரை பலியிடும்படியாய் என் தேவனாகிய கர்த்தர் ஆபிரகாமுக்கு கட்டளையிடுகிறார். ஆபிரகாம் தன் பிள்ளையை பலியிடும்படியாய் அழைத்து செல்லுகிறார். வேலையாட்கள் இடத்திலே ஒரு விசுவாசம் உள்ள வார்த்தைகளை ஆபிரகாம் சொல்லுகிறார். நீங்கள் இங்கே காத்திருங்க, நானும் பிள்ளையாண்டானும் தேவனுக்கு பலி செலுத்திவிட்டு திரும்ப கடந்து வருகிறோம் என்று சொல்லி ஆபிரகாம் இடத்திலே கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, ஈசாக்கை பலியிட முடியாய், ஆனால் அவரோ விசுவாச நம்பிக்கை உள்ளவராய் தன் மகன் திரும்பி வருவான் என்று சொல்லி நம்பிக்கையோடு இருக்கிறார். காரணம், உன் சந்ததி நான் கடலத்தை மணலைப் போல வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருகவே பெருக பண்ணுவேன் என்று வாக்கு கொடுத்தவர். அவர் வாக்கு கொடுத்தால் வாக்கு மாறாத தேவன். இந்நாள் வரைக்கும் இருக்கிற ஒவ்வொரு கர்த்தருக்குள் உண்மையாய் தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகள் ஆபிரகாமுடைய சந்ததிகளாய் காணப்படுகிறோம். இனி உலகம் முடியும் வரைக்கும் எத்தனை பிள்ளைகள் கர்த்தருக்கு உண்மையாய் பிறந்து வருகிறார்களோ அவர்கள் அனைவருமே ஆபிரகாமுடைய சந்ததியாய் காணப்படுவார்கள். அவருடைய விசுவாச நம்பிக்கை தான் இம்மட்டுமாய் அது அவருக்கு நீதியாக எண்ணப்பட்டது. நாமும் தேவனுடைய சமூகத்திலே என்ன காரியங்களுக்காக நாம் ஜபம் செய்தோமோ அந்த ஜபத்தை குறித்து நாம் விசுவாச நம்பிக்கையோடு அவர் பாதத்திலே நாம் காத்திருப்போமானால், அவர் வாக்கு கொடுத்தால் வாக்கு மாறாத தேவன். நமக்கு என்ன காரியங்களை குறித்து செய்வேன் என்று வாக்கு கொடுத்தாரோ அந்த காரியத்தை செய்து முடிக்கும் அளவுக்கும் அவர் என் தேவனாகிய கர்த்தர் நிச்சயமாகவே செய்து அவர் முடிப்பார். நாம் தேவனிடத்திலே விசுவாசமாய் இருப்போம். பாருங்க, வேலைக்காக நாம் வேண்டுதல் செய்திருப்போம், திருமணம் ஆகிய பிள்ளை இல்லையே என்று சொல்லி இதற்காக நாம் தேவ சமூகத்திலே விண்ணப்பத்தை நாம் ஏறெடுத்திருப்போம். ஆண்டவரே, நான் உண்மையும் உத்தமமாய் ஊழியத்தை செய்கிறேனே, இந்த சபை பெருகவில்லையே என்று சொல்லி ஊழியக்காரர்கள் தேவ சமூகத்திலே நீங்கள் விண்ணப்பத்தை அவரிடத்தில் ஏறெடுத்திருக்கலாம். அவர் வாக்கு கொடுத்திருப்பார், நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி நிச்சயமாகவே அவர் ஆசீர்வதிப்பார். நம்முடைய வியாதிகளை குறித்து, நம்முடைய பலவீனங்களை குறித்து நீங்கள் தேவ சமூகத்தில் விசுவாசத்தோடு காத்திருக்கிறீர்களா? கர்த்தர் தரித்திரத்திலிருந்து என்னை அழைத்தார், நிச்சயமாகவே இந்த இம்மைக்குரிய ஆசீர்வாதத்தை கொடுப்பார் என்று நீங்கள் நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு இருக்கிறீர்களா? ஜாதி ஜனங்கள் மத்தியிலே வெக்கப்பட்டு கூனி குறுகி நிற்கிறேனே, ஒவ்வொரு நாள் ஆண்டவரே நான் ஜெபம் செய்து வருகிறேனே, இவர்கள் மத்தியில ஏசப்பா என்னை தலை நிவரச் செய்யும் என்று சொல்லி நீங்கள் வேண்டுதல் செய்து அவர் மேல ஒரு நம்பிக்கை விசுவாசம் உள்ளவர்களாய் நீங்கள் இருக்கிறீர்களா? ஏதோ ஒரு காரியங்களுக்காக தேவ சமூகத்தில் நீங்கள் விண்ணப்பத்தை சொல்லி அதற்காக தேவ சமூகத்திலே காத்திருக்கிறீர்களா? நீங்கள் என்ன காரியங்களை குறித்து விசுவாச நம்பிக்கையோடு காத்திருக்கிறீர்களோ அந்த விசுவாச நம்பிக்கையை என் தேவனாகிய கர்த்தர் வாய்க்க செய்வார். எப்பொழுது ஆபிரகாமுக்குள் இருந்த அந்த விசுவாசம் தேவனுடைய பார்வைக்கு நீதியாக எண்ணப்பட்டது போல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் இருக்கிற உங்களுடைய நம்பிக்கையும் விசுவாசமும் என் தேவனாகிய கர்த்தர் ஒருபோதும் கைவிட மாட்டார். என் தகப்பன் எனக்கு என் நம்பிக்கை என் விசுவாசத்திற்கு வாய்க்க செய்வார் என்று சொல்லி நீங்கள் தேவ சமூகத்தில் ஆபிரகாமை போல
நீங்கள் காத்திருப்பீர்களானால், ஆபிரகாமை போல நீங்கள் விசுவாசித்தீர்களானால், தேவனுடைய பார்வையில் அது நீதியாக எண்ணப்படும். என் தேவனாய் கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். வாக்கு கொடுத்தால் வாக்கு மாறாத தேவன். வானமும் பூமியும் ஒழிந்து போகும், என் வார்த்தைகளோ ஒருபோதும் ஓய்ந்து போவதில்லை என்று சொன்ன என் பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய விசுவாச நம்பிக்கையை வர்த்திக்க செய்வார். தலைகளை தாழ்த்தி நாம் தேவ சமூகத்திலே விசுவாசத்தோடு ஜெபம் செய்வோமா? சோத்திரிக்க நன்றியோடு துதிக்கிற ஆண்டவரே, இதோ இயேசப்பா, ஆபிரகாம் விசுவாசித்தான், அது உம்முடைய பார்வையிலே நீதியாக எண்ணப்பட்டது போல ஆபிரகாமுக்குள் இருந்த அந்த உன்னதமான அந்த விசுவாசம் எங்க வாழ்க்கையிலும் ஆண்டவரே இயேசப்பா நாங்கள் கைகொண்டு நடக்க தேவ கிருபையை தாரும் அப்பா. ஆவியானவரே, உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் என்று சொல்லி ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தகப்பனே விசுவாசத்திலும் நம்பிக்கையிலும் உறுதியாய் இருக்க தேவ கிருபையை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜீவனும் பலனும் உள்ள எங்கள் நல்ல தகப்பனே, ஆமென்.